நான் சின்ன பிள்ளையில இருந்து முருக பக்தர் தான். எங்க வீட்டுக்குள்ள விநாயகர் படமும் முருகன் படமும் தான் எங்க அப்பா வச்சிருந்தாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல. இன்னைக்கு நான் வச்சதை அப்படி அழிச்சதுக்கு போய் கேஸ் கொடுக்குறாங்க. நான் படிக்கிற காலத்துல பட்டை எப்படி போடுவோன்னு சொன்னா, திருநீரை என்னுடைய உள்ளங்கையில கொட்டி ஒரு சொட்டு தண்ணீர் ஊற்றி அதை குழப்பி 3 விரலையும் எடுத்து இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் வரலும் 3 கோடு தெரியுற மாதிரி பட்டை அடிச்சுட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வரும்போது கூட அந்த பட்டை அப்படியே இருக்கும். அந்த அந்த திருநீர் மனமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறு வயதுல ஓகே வர அந்த மாதிரி இருந்தவன் தான் நான் கல்வி பெற அறிவியலை உள்வாங்க அரசியலையும் உள்வாங்க. நான் அதுக்கு மேல எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. ஆனா இந்த உணர்வுகளை நான் எங்கேயும் காயப்படுத்தினதில்லை. என்ன எல்லா இடங்களுக்கும் கூப்பிடுவாங்க, நான் போறேன். எங்க அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. நான் அதனால எங்க அம்மாவை புறந்தளிட முடியுமா? என் சொந்தக்காரங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கையுள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்கள நான் புறந்தளிட முடியுமா? என் கட்சிக்காரர் நிறைய பேர் கடவுள் பக்தி உள்ளவனா இருக்கிறான். அவன் அண்ணா நீங்க வாங்க எங்க ஊர்ல இந்த கோயில்ல கும்பாபிஷேகத்துல கலந்துங்கன்றான். நான் போறேன். இது என் மீது நம்பிக்கை உள்ள தோழர்களின் உணர்வுகளை மதிப்பது என்னுடைய கடமை. ஆனா நீங்க அழிக்கல. அது ஒரு செல்ஃபி எடுக்கும்போது பார்த்தா ரொம்ப பட்டையா இருந்தது. லேசா துடைச்சிட்டு அப்படி எடுத்து அது முழுசா அழிக்கல. அது ஒரு செல்ஃபி எடுக்கும்போது அது எப்பவுமே நம்ம வச்சா ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. வீட்டுல கூட எங்க அம்மா வைப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் துடைச்சிடுவேன். நான் அது அது அவமதிக்கிறதா அர்த்தம் கிடையாது. இப்படி திருநீர் வச்சுக்க வேண்டிய சூழலோ இல்ல நான் அழிக்கல அப்படின்னு ஒரு சரி நான் ஏன் வச்சுக்கணும்? அதை நான் ஒரு சூழல் எனக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா நான் போயிட்டு காலையில போட்டுட்டு அது சாமியெல்லாம் சுத்திட்டு கீழே வெளியே வண்டி ஏற போற நேரத்துல ஒரு தம்பதியில செல்ஃபி எடுத்தாங்க. அப்ப நான் எடுத்தது. அது என்னன்னா இப்படி திருநீர் வச்சுக்க வேண்டிய சூழலோ இல்ல நான் அழிக்கல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இப்படியான பழக்கங்கள்லாம் இருந்துச்சு. கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல எனக்குன்னு இல்ல இந்த அழுத்தத்தை பிஜேபி அழுத்தம் கிடையாது. இப்ப நீங்க கேள்வி கேட்கறதா சொல்றேன். எனக்கு பிஜேபி காரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசுக்காரங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க ஊடகவியலாளர்ங்கிற முறையில நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, விமர்சனங்கள் வெளில இருந்து கேட்கறீங்க. நான் சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன். நீங்க கேட்கறீங்க, அதனால நான் சொல்றேன். நான் என்ன அதுல சொல்ல வரேன்னு சொன்னா, அதை வச்சிக்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அதை வச்சுக்கிட்டா எனக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கணும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. அழிச்சிட்டா எனக்கு புண்ணியம் போயிடும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். சாதாரணமா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி இருக்கிறோம், அவ்வளவுதான். எங்க அம்மா திருநீர் வைக்குது, வச்சிருக்குமா, ரைட். நான் இப்ப பேரணி திருச்சி முடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா எங்க அம்மா வெளியே அப்படியே இல்லை அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு போனேன். என்னன்னா இல்ல திருஷ்டி சுத்தி போடணும், ரொம்ப பெரிய பிரமாண்டமான வெற்றி இந்த மாநாடு அப்படின்ட்டு ஆலங்கரைச்சி எடுத்துட்டு கற்பூரம் ஏத்தி எனக்கு திருஷ்டி சுத்தி வெளில போய் வைக்க சொன்னாங்க. அல்லம்மா வேண்டாமா, எனக்கு ஒவ்வொரு மாநாட்டுக்கு இப்படி பண்ணுவாங்களா? இல்ல இந்த இதுதான் பண்ணாங்க. தேர்தல் வெற்றி பெறும்போது சில நேரங்களில் பண்ணுவாங்க. அது அங்க இருந்தவங்க யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, செய்ய சொன்னாங்க, செய்யறாங்க. அப்ப நான் எங்க அம்மா காயப்படுத்தணும்னு நான் நினைச்சேன்னா அதெல்லாம் வேண்டாமா, என்னமா இது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்போம். எங்க அம்மா சொல்லி அதை ரெடி பண்ணிட்டு வர்ற வரல நான் வெளியே நின்னா அவங்க எனக்கு அதெல்லாம் செஞ்சாங்க. குனிய சொன்னாங்க, கும்பிட சொன்னாங்க, கும்பிட்டேன். இதெல்லாம் எங்க அம்மா சொல்றது நான் செய்யறேன். அதனால எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அல்லது அருள், முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நான் செய்யல. இது மாதிரி நம்ம ஒரு விளக்கங்கள் சொல்லும் போது எதிரணியில உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வீட்டுல உள்ளவங்களை எஜுகேட் பண்ணுங்க, அதுக்கு பிறகு வெளில சொல்லுங்க. திமுக மேல வைக்க வேண்டியது இல்லைங்க. இது ஒவ்வொருத்தரும் உணர்வு. அதாவது இது ஒரு பிலீஃப், அவ்வளவுதான். ஒரு நம்பிக்கை. உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லைங்கிற மாதிரி இது ஒரு நம்பிக்கை. பாஜக தொடர்ச்சியா முன்வைக்கக்கூடிய கருத்து இதுவா இருக்கு. திமுக மேலேயும் சொல்றேன். அந்த நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத நான் மற்ற மேல திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னுடைய நடவடிக்கைகள் மூலமா அது இல்லாமலும் இருக்க முடியும். கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் வாழ முடியும். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு 94, 95 வயசு வரலும் பெரியார் வாழ்ந்தார். கடவுளே 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 சிவனே சிவனேன்னு சொல்றவங்க 35 வயசுல போயிடுறாங்க, 30 வயசுல போயிடுறாங்க. அது நமக்கு அதை கொச்சப்படுத்தல. இதுதான் மனித இயல்பு. நீ என்ன பண்ணாலும் இப்படிதான் உன்னால வாழ முடியும். நீ இப்ப கடவுள் பக்தியோட இருந்தாலும் 100 வயசு மேல வாழ போறதில்ல. கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் நீ 100 வயசு மேல வாழ போறதில்ல, அல்லது 10 வயசுல சாக போறதில்ல. அது அவங்களுடைய ஜீனை பொறுத்து, வாழ்க்கை முறையை பொறுத்து, அது நம்முடைய பிறப்பும் இறப்பும் தீர்மானிக்கப்படுகிறது, இறப்பு தீர்மானிக்கப்படுகிறது, நோய் தீர்மானிக்கப்படுகிறது. அதுல போய் நம்ம அந்த விஷயங்களை வலியுறுத்தணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே சமூகத்துல நிலவக்கூடிய இந்த மாதிரியான நம்பிக்கைகளை நாம் அவங்க உணர்வு காயப்படும்படி எதையும் சொல்ல வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான்.